வணக்கம். தாய் வீடு, ஜூலை 2026. இன்மை பயணம். கதை எழுதியவர் VKK ரமேஷ். தமிழில் அரவிந்த் வடசேரி. வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி. வெளி. தொடுவானம் வரைக்கும் விரிந்திருந்த புல்வெளியின் நட்ட நடுவில் இருந்தோம் நானும் அப்பாவும். கண்ணாடியினால் ஆன ஒளிப்பேழையினை போல சூரியன் தலைக்கு மேலே. இரவில் மேய வரும் விண்மீன் கூட்டங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடும். வெயிலின் பளிச்சிடும் ஒளியில் சிறிதும் தெரியாது. வேட்டை இரவு வரை நீளும் நாட்களில் நாங்கள் அவற்றை காண்பதுண்டு. ஒற்றை வெளிச்சத்தை எட்டி எரிந்தபடி எங்களது மோட்டார் பைக் கிழக்கு திசையில் விரையும் போது நட்சத்திர குஞ்சுகள் ஆங்காங்கு எட்டி பார்ப்பது தெரியும். இருட்டின் தடிமன் கூடும்போது பெரிய குழுக்களாக அவை கூட்டம் சேர்ந்திருக்கும். என்ன இயலாது. புற்றிலிருந்து ஈசல்கள் புறப்பட்டு வருவதை விட வேகமாக நிகழும் இது. நான் கிளர்ச்சி அடைந்து கத்தி கூச்சலிடுவேன். வந்தாச்சி வந்தாச்சி நட்சத்திரம். இல்லை இல்லை, முடியாது, என்னவெல்லாம் முடியாது. தொட்டு தடுத்தாலும் நிற்காது. மீண்டும் வந்ததே நட்சத்திரம். நான் ராகம் போட்டு பாடுவேன். இருந்தாலும் இந்த வேட்டை என்பது சிரமம்தான். புல்வெளியில் நெடுநேரம் குந்தி இருக்க வேண்டும். கால்களில் சலிப்பு ஊறும். தொடக்கத்தில் கடந்து போவது எளிது. எனினும் நேரம் செல்ல செல்ல அது தாங்க முடியாததாகும். மரத்து போகும். அப்போது நான் என்னை அறியாமலேயே சொல்ல நேரும். விலங்குகள் எதுவும் வந்து மாட்டவில்லையே அப்பா. துப்பாக்கியின் பின்னால் அமர்ந்திருக்கும் அப்பாவிடம் எந்த மாற்றமும் இருக்காது. வேட்டையும் காத்திருப்பதும் ஒரு தாய் மக்கள் என்பது அவருக்கு தெரியுமல்லவா? சரி, இறந்த மான்குட்டி போவது எங்கே அப்பா? சுடப்பட்டு விழுந்த வேட்டையினை பைக்குக்கு பின்னால் கட்டி வைத்து திரும்பிச் செல்லும் நாட்கள் ஒன்றில் நான் வினவினேன். அவர் மேல் நோக்கி கை நீட்டினார். மேலே என்ன இருக்கிறது என்பதாக இருந்தது அடுத்த கேள்வி. வெளி. அப்படியென்றால் நம் தலைக்கு மேலாக பூமிக்கு வெளியே இருக்கும் இன்மையின் ஆகாயத்தை நோக்கித்தான் அவை செல்கின்றன. மறுநாள் வெந்து பதமான இறைச்சியை கடித்து இழுக்கையில் பதிலின் மீதியை அப்பா சேர்த்து கொண்டார். எனக்கு அது ஒரு புது அறிவு. மாமிசம் இறங்கி போகும் திசையில் அல்ல உயிரின் பயணம். நம்மால வான்வெளிக்கு போக முடியுமாப்பா? மான்கறி வயிற்றுக்குள் இறங்கிக் கொண்டிருந்த போது நான் கேட்டேன். உயிரோடு முடியாது மகனே. இறந்தவனை புவியீர்ப்பு விசை பாதிக்காது என்பதால் அது ஒரு வழி உள்ளது. அப்பா இல்லாமல் ஆகும் எதிர்காலத்தை நோக்கி என் உடலையும் சுமந்து வருடங்கள் ஓடின. வெளி என்னும் வார்த்தையை நான் பிறகு கேட்டது என் மனைவியிடமிருந்துதான். வேட்டைகளின் புல்வெளிகளற்ற, குறைந்தது ஒரு சிறு வெட்டவெளி கூட இல்லாத 4 சுவர்களுக்கு நடுவே இருந்தோம் அப்போது. 20 தளங்கள் கொண்ட அடுக்ககத்தின் 10வது தளத்தில் இருந்த எங்களுக்கு சிறு துண்டு ஆகாயம் கூட இல்லாமல் இருந்தது. விண்மீன்கள் மலர்வதையெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. நிச்சயமாக எனக்கு எனதான வெளி தேவை என்பதை நீ ஏன் புரிந்து கொள்வதில்லை? அதை அளிக்க உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? அப்பா அன்று விண்வெளிக்கு செல்ல குறிப்பிட்ட வழி என் நினைவில் எழுந்தது. அடுத்த நொடி புவியீர்ப்பு விசை பாதிக்காத பரிசுத்தமான வெளிக்கு நான் அவளின் திசையை முடிவு கட்டினேன். சொல்லுங்களேன், இதற்கு மத்தியில் இந்திய தண்டனை சட்டத்திற்கான இடம் என்ன? வேட்டை. அது ஒரு குறுகிய குளம். போதாததற்கு வெளிரிய வெளிச்சம் கொண்ட அமாவாசை இரவுகளில் ஒன்றும். நெற்றி மீதான கண்மை பொட்டு போன்று ஒரு சிறு வெளிச்சமாக ஆகாயம் நீர்ப்பரப்பின் மீது இருக்கிறது. கஞ்சத்தனமானவர்களின் தற்பெருமை போல இருந்தது. நாங்கள் மீன் பிடிக்க உட்கார்ந்தோம். நானும் என் டாடியும். மிகுந்த சலிப்பூட்டுவது. எனினும் மீன் அகப்பட காத்திருப்பதில் ஒரு இன்பம் உள்ளது. நெஞ்சு படபடக்கும் ஒரு எதிர்பார்ப்பும். டாடி சொன்னார். தூண்டில் நூலில் அசைவுகள் ஏற்படும் போதெல்லாம் டாடியின் தொண்டைக்குழி துடிக்கிறது. சத்தத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். கொக்கியில் மாட்டியிருக்கும் இறைப்புழுவின் மனம் பிடித்து தூண்டில் முள்ளை நோக்கி நீந்தி வரும் மீன்களை இருட்டில் பார்க்க முடியாது. எனினும் எனக்கு அது தெரியும். மகனே, அவை கொத்தாமல் திரும்பிவிட வேண்டும் எனத்தான் ஒவ்வொரு முறையும் வேண்டுவது. இருப்பினும் பூமியை விட்டு செல்வதற்கான வேலை
அந்த மச்சங்களை கடவுள் முன்னால் தள்ளிவிடுவார். ஆதி அவதாரத்தை அந்தி அவதாரத்திற்கு எடுத்து நீட்டுவதைப் போன்று. அந்தோ பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு மீன் மாட்டியது. டாடி தூண்டிலை இழுத்தார். மழைவில் சமைத்து இரையோடு வான்வழியாக வளைந்து வந்த மீன் புல்லின் மீது மோதி விழுந்தது. அந்த காலத்தில் என் பாவம், மம்மியை கட்டி தொங்கவிட்டு கொன்றவர் டாடி எனும் எண்ணம் சுற்றுப்புறத்திற்கு தாண்டி வராததால் தானோ என்னவோ, வேட்டை வெற்றி பெற்றதன் கொந்தளிப்போடு நன்றாக கத்தி கூச்சலிட என்னால் முடிந்தது. நன்றி, வணக்கம்.